ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம், வாருங்கள் சேமியுங்கள். பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வையும் எங்க இருக்கிறது? தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன், சரியா சொன்னதுக்காக. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான வேரும் வியர்வை தைலாபுரத்தில் மட்டும்தான் இருக்கிறது. ஒரே தலைமைதான், ஒரே தலைவர் தான். தலைமைக்கும் தலைவருக்கும் கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் துளியும் பயனில்லை. தொண்டனும் ஏற்க மாட்டான். மக்களும் ஏற்க மாட்டார்கள் அல்லது பார்க்க மாட்டார்கள். காவல்துறை தலைமைக்கும் உள்துறை தலைமைக்கும் எல்லாமும் தெரியும் என்றாலும் முறைப்படி புகார் மனு கொடுத்திருக்கிறோம். ஊடகங்களுக்கும் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பாமக தலைவர் என்ற பெயரோடு அடையாளத்தோடு யார் என்ன சொன்னாலும் அதை கேட்காதீர்கள், பதிவு செய்யாதீர்கள். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். பாமகவின் நிறுவனர் தலைவராக தைலாபுரத்தில் இருந்து மருத்துவர் ராமதாசு இதை சொல்லுகிறேன். அதாவது உங்களுடைய கட்டளையை மீறி நடைபயணம் போயிட்டு இருக்காங்க. இதனால வந்து அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு கட்சி ரீதியில். அதெல்லாம் தேவையில்லாது. நீங்க தான் இருக்கீங்களா, உங்க மூலம் சொன்னாலே போதும். ஊடகங்கள் மூலமாக சொன்னாலே போதும். ஐயா பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சாரத்தின் போது, அதாவது வன்னியர்களுக்கான 10.5% தொடர்பானது வந்து முடிந்து போன விஷயம், அது குறித்து இது பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாருங்க? அது சரியான கருத்தை தான் சொல்லியிருக்காரு. அது முடிஞ்சு போன விஷயத்த கிளறி அது ஒரு பக்கம், ஊதி நெருப்பு அது ஒரு பக்கம் பெருசாகிட்டு இருக்காங்க. தேவையில்லாது. யார் இந்த 20% பெரிய பயனடைஞ்சார்களோ அவங்களெல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து இந்த 10.5 கரைக்கக்கூடாது. நாங்கள் குறைவாக தானே கேட்குறோம். அதான் ஒட்டு கேட்கும் கருவியே கிளைநூர் இன்ஸ்பெக்டர் அந்த அம்மையார்கிட்ட ஒப்படைச்சோம். அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்முடைய இந்த சைபர் கிரைம் தானே, சைபர் கிரைம் இந்திய அளவில் மிக திறமையான சைபர் கிரைம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்க நினச்சா 2 நாளில் அதை கண்டுபிடிச்சு சொல்லலாம். எனக்கு இதுவரை அது பற்றிய தகவல் ஒன்றும் அவங்க மூலமா சைபர் கிரைம் அந்த டிபார்ட்மெண்ட் மூலமாகவோ அல்லது காவல்துறை மூலமாகவோ ஒரு பதிலும் எனக்கு கிடைக்கல. அதனால விரைந்து அது யார் வைத்தார்கள், எதற்காக வைத்தார்கள் என்பதை அவர்கள் கண்டுபிடித்து சொல்லணும்ட்டு கேட்டுக்கிறேன். சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு வாய்ப்பு இருந்தா 3வது அணி இல்லை, 4வது அணி, 5வது அணி, 6வது அணி கூட வரலாம். ஏன் 3ஓட நிறுத்திக்கிறீங்க?
டிஜிபிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, உத்தரவிச்சாரணை கொடுத்துருக்கீங்க, தமிழக அரசு கொடுத்த நடவடிக்கை எதுக்கு நடைபயணம் நடைபயணம் அதான் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். அதான் கொடுத்துருக்குறோம், அவன் நடைபெறும். அது நடவடிக்கை எடுக்கல. 2 மாதமா உங்க சமூக வலைத்தளம் முடங்கி இருக்கு. அதுக்கப்புறமா என்ன நடவடிக்கை? சமூக வலைத்தளம் முடங்கி இருக்கு. சமூக வலைத்தளம் ட்விட்டர்ல முடங்கி இருக்கு. அது என்ன நடவடிக்கை? அதான் அதுக்கும் சட்டப்படி என்ன செய்யணுமோ அது செய்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி கலைமண்டபத்துக்கு வந்து போயிருக்காங்க. அடுத்த கட்டமா அடுத்த மாசம் தேர்தல் வருகிறது. பிரதமர் மோடிங்க வந்து போனாரு. அடுத்த மாதமும் தொடர்ந்து வர இருக்கிற தமிழகத்துக்கு தேர்தல் நெருங்கும் நேரத்துல மோடியை அடிக்கடி தமிழகம் வந்து எப்படி பாக்குறீங்க? ஆமாம், தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருவார். தேர்தல் நெருங்கி கொண்டதுனால வருவார், அடிக்கடி வருவார். அது நல்லது தானே. ராஜராஜ சோழன் சிலை அதை பத்தி ராஜராஜன் சிலை அமைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அமைக்கணும் அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு இந்த கூட்டத்தில். அதனால வரவேற்கிறோம். போதுமா? தமிழகத்துல வந்து ஆணவ கொலையும் கொள்ளை சம்பவங்களும் தொடர்ந்து அதிகரிச்சு தடுக்க முடியாம போலீஸ் நடத்தினது. அது நான் சரியா எனக்கு அதை பற்றி ஒரு புரிதல் இல்லை. ஆணவ கொலை பற்றி ஒரு புரிதல் இல்லை. அடுத்த வேலைக்கிழமை உங்களுக்கு அதை பற்றி உங்களுக்கு புரிய வைக்கலாம். சரி. GRC ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம், வாருங்கள் சேமியுங்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.